அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிக்கிரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேர்காணல் எதற்கு என்றால், நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு புதிதாக வழிகேடுகள் தோன்றும்போது அதற்கு எதிராக நம் பிரச்சாரம் செய்வது ஒரு மூமின் மீது கட்டாய கடமை. அதன் அடிப்படையில் ஒரு காலகட்டத்தில் குர்ஆன் ஹதீஸை தன் மன இச்சைக்கு போன்று எவ்வாறு வேண்டால் விளங்கலாம் என்று ஒரு கொள்கையில் நாம் இருந்தோம். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் சலஃப் மன்ஹஜ் ஆரம்ப காலத்தில் சஹாபாக்கள் ஒரு குர்ஆன் ஹதீஸை எவ்வாறு விளங்கினார்களோ அதன் அடிப்படையில் தான் விளங்க வேண்டும் என்று நாம் தெளிவு பெற்று இந்த சலஃப் மன்ஹஜுக்கு வந்தோம். அதில் இப்பொழுது என்ன ஆகிறது என்றால், சலஃப் மன்ஹஜை ஒரு சில குறிப்பிட்ட இமாம்கள் சொன்னால் போதும், அவர்கள் மட்டும்தான் மார்க்கத்தை சொல்ல வேண்டும், அவர்கள் மட்டும்தான் மார்க்கத்தை சொல்வதற்கு தகுதி படைத்தவர்கள் என்பது போல் சலஃப் மன்ஹஜை வளைத்து திரித்து சொல்கிறார்கள். அது சரிதானா? அதுபோக பல விஷயங்களை, கூட்டு குர்பானி, ஜிம்மா தொழுகை, இன்னும் பல விஷயங்களை தான் சுயமாக சொல்வதை இதுதான் மார்க்கம் என்று ஒரு கூட்டத்தை உருவாக்குகிறார்கள். அதற்கு உதாரணமாக யஹ்யா சில்மி போன்றவர்களை இப்பொழுது என்ன சொல்கிறார் என்றால், தாவா நாம் குறிப்பிட்ட இமாமில் தான் செய்ய வேண்டும், சலஃப் மன்ஹஜ் என்றால் குறிப்பிட்ட ஆள்களை மட்டும்தான் எடுக்க வேண்டும் என்று சொல்லி வருகிறார்கள். அது உண்மைதானா? இதுதான் சலஃப் மன்ஹஜில் உள்ளதா? ஒரு குறிப்பிட்ட இமாமே தக்லீது செய்வது மார்க்கத்தில் உகந்ததா? இதுதான் சலஃப் மன்ஹஜுக்கு அடிப்படையா என்பதை நம் மௌலவி புகாரி ஃபர்தோசி அவரிடம் கொஞ்சம் கேட்டு தெளிவு பெறுவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அம்மா பாத். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, சகோதரர் அவர்கள் கேட்ட அடிப்படையில் மன்ஹஜ் சலஃப்னு என்ன சொன்னால் என்ன, மன்ஹஜ் சலஃப் என்ற பெயரை இன்றைக்கு குறிப்பிட்ட சில சாரார்கள், சிறிய குழு என்று சொல்லக்கூடியவர்கள் தங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டார்கள். நாங்கள் தான் மன்ஹஜ் சலஃப். மன்ஹஜ் சலஃப் என்று சொன்னால் சில படித்த இமாம்கள் மட்டும்தான் மார்க்கத்தை பேச வேண்டும், மற்ற யாரும் மார்க்கத்தை பேசக்கூடாது என்கிற சிந்தனைகளை இன்றைக்கு சில கூட்டங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக சகோதரர்கள் சொன்னதை போல இலங்கையை சார்ந்த யஹ்யா சில்மி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், அவர் ஒரு ஆலிம். அவரை இன்றைக்கு தனிப்பட்டு அவருடைய ஃபத்வாக்களை எடுத்துக்கொண்டு அவர் சொல்லக்கூடிய தனிப்பட்ட தன்னிச்சையான விளக்கங்களை மார்க்க ஆதாரமாக எடுத்துக்கொண்டு அவரை தக்லீத் செய்யக்கூடிய கூட்டத்தை நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நாங்கள் மன்ஹஜ் சலஃபில் நாங்கள் சொல்லக்கூடிய அறிஞர்களை தான் நீங்கள் பின்பற்றணும், குறிப்பிட்ட சில நாட்டை சார்ந்த அறிஞர்களை தான் நம்ம மார்க்க அறிஞராக ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க. அன்பார்ந்தவர்கள், மன்ஹஜ் சலஃப்னா என்னென்னு சொன்னோம்னா, முதல்ல மன்ஹஜ் சலஃப் என்பது குறிப்பிட்ட ஒரு சாராரை உள்ளடக்கியது கிடையாது. குறிப்பிட்ட இயக்கத்தையோ குறிப்பிட்ட இமாமையோ குறிப்பிட்ட ஒரு சாராரையோ உள்ளடக்கியது கிடையாது. மன்ஹஜ் சலஃப்னு சொன்னால் அது அனைத்து சஹாபாக்கள், இமாம்கள் என்ன அனைவரையும் உள்ளடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இதான் மன்ஹஜ் சலஃப்னு சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது நானும் என் தோழர்களும் எந்த வழியில் இருக்கிறோமோ அந்த வழியில் வரக்கூடிய மக்களை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலஃப் மன்ஹஜ்னு சொன்னாங்க. அப்போ சஹாபாக்கள் அனைவரும் எப்படி மார்க்கத்தை புரிந்தார்கள், அதில் அவங்களிருந்து படித்த இமாம்கள் எப்படி மார்க்கத்தை புரிந்தார்கள் என்கிற அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யணும், மன்ஹஜை விளங்கணும். ஏன்னு சொன்னால் தனிப்பட்ட இமாம்கள்கிட்ட தவறு வரலாம், தவறு வந்திருக்குது. ஆனால் ஒட்டுமொத்த சஹாபாக்கள் இமாம்கள் என்று வாழையாக எப்படி குர்ஆன் சுன்னாவை பின்பற்றி வந்தாங்களோ அதில் தவறு வராது. இப்போ அந்த அடிப்படையில் மன்ஹஜ் சலஃப்னு சொன்னோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 3 நூற்றாண்டை சொன்னாங்க. தாபீன்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தாபீன்கள், இந்த 3 நூற்றாண்டை சார்ந்த மக்கள் தான் மன்ஹஜ் சலஃபுக்குள்ளே வராங்க. இந்த 3 நூற்றாண்டையும் சேர்த்து தான் நம்ம பார்க்கணும், பிரித்து நம்ம பார்க்கக்கூடாது. பிரித்து பார்த்தோம்னா ஏன்னு சொன்னால் எல்லா அறிஞர்களுக்கும் எல்லாமே தெரியாது. இது முதலாவது அடிப்படை. எல்லா அறிஞருக்கும் எல்லாம் தெரியாது, எல்லாரும் ஆய்வு செஞ்சு எல்லாத்தையும் முழுமையாக சொல்லிவிட முடியாது. அப்போ மன்ஹஜ் சலஃப்னு சொன்னோம்னா குர்ஆன் சுன்னாவை எப்படி நம்ம முன் சென்ற சஹாபாக்கள் இமாம் விளங்கி வந்தாங்க அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும், அதை நம்ம கவனிக்கணும். இதான் மன்ஹஜ் சலஃப். தனிப்பட்ட இமாமை தக்லீத் பண்ண மன்ஹஜ் சலஃபில் வராது. அன்பார்ந்தவர்களே, இதை தான் நம்ம சொல்கிறோம். தனிப்பட்ட இமாமை தக்லீத் பண்ணுறது அது மார்க்கத்தில் ஏற்பட்ட புதுமையாக இருக்கிறது. இப்போ மதுஹப், தனிப்பட்ட மதுஹப்பை பாருங்கள். அந்த மதுஹப் அறிஞர்கள் கூட இன்றைக்கி இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் தான் அறிஞர்கள்னு சொல்லிட்டு. ஆனால் முன் சென்ற இமாம்களை பார்த்தோம்னா அவங்களுடைய கால் தூசிக்கும் சமமாக மாட்டாங்க. அவ்வளவு கல்வி கடலாக இருந்தாங்க. அவ்வளவு கல்வி கடலாக இருந்த அறிஞர் பெருமக்கள் சொல்கிறாங்க, லா துகல்லிதுனி இமாம் ஷாஃபி, லா துகல்லிது இமாம் மாலிகின். அதாவது மாலிக் ரஹிமஹுல்லாஹ் நீங்கள் தக்லீத் செய்யாதீங்க, அதே போல் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் தக்லீத் செய்யாதீங்க இப்படின்னு முன் சென்ற அறிஞர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தக்லீத் என்பது மார்க்கத்தில் கூடாது.
தனிப்பட்ட இமாமுடைய கருத்தை மட்டும்தான் எடுக்கணும் அப்படிங்கிறது இஸ்லாத்தில் கிடையாது. இது குறிப்பாக மன்ஹஜ் சலஃபுக்கு எதிரான ஒன்றாக இருக்கிறது. மன்ஹஜ் சலஃப்னு சொன்னோம்னா அனைத்து சஹாபாக்கள் இமாம்கள் என்று எப்படி நடைமுறைகளை எப்படி பின்பற்றி வந்தாங்களோ அதுதான் மன்ஹஜ் சலஃபாக இருக்கிறது. அப்போ அன்பானவர்களை இதன் முதல்ல புரிந்து கொள்ளணும். அதே போல் மார்க்கத்தை நாங்கள் படித்த மக்கள் மட்டும்தான் சொல்லணும் அப்படிங்கிற கருத்து பாரதூரமான ஒரு கருத்தாக இருக்கிறது. அப்படி சொன்னோம்னு சொன்னால் படித்த மக்களுடைய அளவுகள் என்ன? இப்போ மார்க்கத்தை படித்த மக்களுடைய அளவுகள் என்ன? இப்போ ஒரு நபர் 5 வருஷம் மசாலா படிக்கிறாரு சொன்னால் அவர் பட்டம் வாங்கி விட்டார்னா எல்லா கல்வியாட்டம் வந்துட்டு சொல்ல முடியுமா? அப்போ பட்டத்தை கொண்டு மார்க்க கல்வியை எடை போட முடியாது. மார்க்க கல்வி என்பது காலம் முழுக்க நேரத்தை செலவழித்து அதற்காக முயற்சி செய்து அந்த துறை சார்ந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அதை கூடுதலாக படித்து அந்த துறை சார்ந்த அறிஞர்கள் அதை ஒப்புக்கொண்டாதான் கல்விங்கிற தகுதியும் வரும். இப்போ பட்டம் வாங்கின எல்லாரும் என்ன செய்ய முடியாது, அவங்க எல்லாம் ஆலிம்னு சொல்லிட முடியாது. அப்போ கல்வியினுடைய அந்த மதிப்பீட்டை யாருக்கும் சுருக்கிற முடியாது. அப்போ அப்படி பார்த்தா யாருமே மார்க்கத்தை பேச முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்த குறுகிய காலகட்டத்திலேயே சஹாபாக்கள் இஸ்லாத்தை சொல்ல கிளம்புனாங்க. அப்படி கிளம்பும் பொழுது நீங்கள் படிச்சுட்டு தான் மார்க்கத்தை சொல்லணும்னு சொன்னோம்னா அப்போ இஸ்லாம் இவ்வளவு தூரம் பரவி இருக்காது. அவங்க காலம் முழுக்க படித்து கொண்டே இருந்திருப்பாங்க. அப்போ இது மார்க்கத்தில் ஒரு சிரமமான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படி மார்க்கம் சொல்லலை. இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் மார்க்கத்தை ஆய்வு செய்வது எல்லாரும் முடியாது. அதை தான் சொன்னாங்க. மார்க்கத்தை எல்லாரும் ஆய்வு செய்ய முடியாது. இப்போ நம்மளே மதரசால படித்தோன்னு சொன்னோம்னா மதரசால படிக்கக்கூடிய நம்ம ஒரு பேசிக்காக தான் படிச்சிருப்போம். அந்த துறை சார்ந்த நாலேஜ் உள்ளவங்க தான் என்ன செய்ய முடியும், ஆய்வு செய்ய முடியும். எல்லாருக்கும் துறை சார்ந்த நாலேஜ் கிடையாது. மார்க்கத்தை ஆய்வு செய்வதற்கு அறிஞர்கள் தான் தேவை, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. மார்க்கத்தை ஆய்வு செய்வதற்கு அறிஞர்கள் தேவை என்பதற்கும் மார்க்கத்தை பேசுவதற்கு எல்லாமே அறிஞர் தான் தேவை, மற்றவங்க பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்போ மார்க்கத்தை ஆய்வு செய்ய தான் அறிஞர் பெருமக்கள் தேவையை தவிர மார்க்கத்தை யதார்த்தமாக எனக்கு தெரிந்த விஷயத்த மக்களுக்கு சொல்கிறேன், அதுக்கு தனிப்பட்ட கல்வி இருந்தால் தான் பட்டம் வாங்கினா தான் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அப்படிதானே? அப்போ மார்க்கத்தை இன்றைக்கி பரவலாக எல்லாத்துக்கும் இன்றைக்கி இஸ்லாம் பரவி கொண்டிருக்குன்னு சொன்னோம்னா படிக்காத மக்கள் தான் இஸ்லாத்தை நிறைய பேருக்கு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. முறையாக படித்து பட்டம் பெறாத மக்கள் தான் இஸ்லாத்தை நிறைய சொல்கிறாங்க மக்களுக்கு. அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் இஸ்லாம் இன்னைக்கு பரவத்தானே செய்யுது. அப்போ இதுதான் இஸ்லாம் காட்டி தந்த இலகுவான முறையாக இருக்கிறது. இதை படித்தது தான் சொல்லணும், படித்தவங்க தவிர்த்து மற்ற யாரும் மார்க்கத்தை பேசக்கூடாதுன்னு சொன்னோம்னா மார்க்கம் இன்றைக்கி கடினமாயிடும். மார்க்கம் பரவக்கூடிய அந்த காரியம் தடைபட்டு விடும். இன்றைக்கி சொல்லக்கூடிய மக்கள் நம்ம பார்க்குறோம், அவங்க தாவாவில் இறங்கி ரோட்டில் இறங்கி தாவா செய்ய தயாரா? நீங்கள் தாவா செய்யுங்க, மற்றவங்க பேசாமல் இருந்துருவாங்க. நீங்கள் மற்றவங்க செய்யக்கூடிய அளவுக்கு நீங்கள் இறங்கி தாவா செஞ்சீங்கன்னு சொன்னால் மற்றவங்க செய்ய தேவையில்லை. இன்றைக்கி நிறையா தாவாவுக்கு காலி இடங்கள் இருக்குது, தாவா செய்வதற்கு நிறைய ஊர்கள் இருக்குது, எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. தெரு தொட்டிகள்லாம் போய் மக்களுக்கு தாவா செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இப்படிப்பட்ட பிரச்சாரத்தை செஞ்சீங்கன்னா இருக்கக்கூடிய தாவாவும் கெட்டு போகுமா இல்லையா? யோசிச்சு பாருங்கள். ஒரு தனி நபருடைய ஈமானை வைத்து அவருடைய இறையச்சத்தை வைத்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை வைத்து அல்லாஹ் யாருடைய வார்த்தையை வைத்து உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த யாருக்கு தெரியும்? என்னுடைய ஈமான் சரியாக இருந்தால் என்னுடைய வார்த்தை கொண்டு அல்லாஹ் மக்கள் ஹிதாயத்தை கொடுப்பான். நான் படிச்சுட்டேன், பட்டம் வாங்கிட்டேன், என்னுடைய வார்த்தையை கொண்டு ஹிதாயத்தை மக்களுக்கு போயிடுன்னு சொன்னோம்னா அப்போ நம்மை நாமே பெருமைப்படுத்திக் கொள்வது. அப்படி கிடையாது. அல்லாஹ் யாரை கொண்டு ஹிதாயத்தை கொடுப்பான்னு யாருக்கும் தெரியாது. சிறிய சிறிய சஹாபாக்களுடைய சிறிய சிறிய செயல்பாடுகளை வச்சு எத்தனையோ நம்ம இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, நம்ம பார்க்குறோமா இல்லையா? அப்போ அன்பார்ந்தவர்களை இப்படிப்பட்ட ஒரு தாவா என்பது, இப்படிப்பட்ட நடைமுறை என்பது இஸ்லாத்திற்கு மாற்றமானது, நடைமுறைக்கும் சாத்தியமற்றதாக இருக்கிறது. இதை செய்து நம்ம என்ன செய்யக்கூடாது, மக்களை நெருங்கி வரக்கூடிய மக்களை தூரமாக்கி விடக்கூடாது. நாம் என்ன சொல்லணும்னு சொன்னோம்னா மார்க்கத்தை சில விஷயங்களை அறிஞர்கிட்ட கேட்டுக்கொண்டு தெளிவுபட்டு நீங்கள் பேசுங்க, எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, தெரியாத விஷயத்தில் தலையிடாதீங்க, அப்படி தான் சொல்லணும். வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம். அல்லாஹ் என்ன சொல்கிறான் குர்ஆன்ல, உங்களுக்கு நாலேஜ் இல்லாத விஷயத்தில் நீங்கள் என்ன செய்யாதீங்க, நிற்காதீங்கன்னு சொல்கிறான். அதே போல் ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் தஅலமூன் இன் குன்தும் லா தஅலமூன். நீங்கள் அறியாத மக்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் அறிஞ்ச மக்கள்கிட்ட கேளுங்க, நல்லா சொல்கிறேன். அப்போ அறியாமல் இருந்தால் கேட்கணும், அறிந்தால் அதை செஞ்சு நம்ம அறிந்திருக்குன்னு சொன்னால் அதை கொண்டு நம்ம சொல்வதில் நமக்கு தடை கிடையாது. அதே மாதிரி இல்மு இல்லாத விஷயத்தில் நிற்காதீங்கன்னு சொன்னால் இல்முள்ள விஷயத்தில் நிற்கலான்னு நம்ம விளங்கலாம். இல்மு இல்லாத விஷயத்தில் தான் நம்ம செயல்படக்கூடாதே தவிர இல்முள்ள விஷயத்தில் நமக்கு நிச்சயமாக செயல்படலாம், அதுக்கு மார்க்க தடை கிடையாது. அப்படிதானே? இப்போ எனக்கு அல்லாஹ் பற்றி தெரியுது, அல்லாஹ் ஒருவன் தான் அப்படின்னு எனக்கு மக்களுக்கு சொல்ல முடியாதா? அதை அறிவுபூர்வமாக உணர்வுபூர்வமாக உணர்ந்து எத்தனையோ மக்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க பிற மக்களுக்கு தாவா செய்யும் பொழுது, இஸ்லாத்துக்கு அவங்க தாவா செய்யும் பொழுது அதனுடைய பிரதிபலிப்பு வேறு மாதிரி இருக்கும்.
அவங்க எல்லாத்தையும் அனுபவித்து கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. அனுபவங்களை சொல்லும் பொழுது அதனுடைய அந்த புரிந்த விஷயங்களை சொல்லும் பொழுது இலகுவாக சொல்லுவாங்க. இப்படிலாம் இருக்குது. அப்போ அன்பாந்தவர்கள் இப்படி தாவாவே செய்யக்கூடாது நம்ம முடக்கணும்னு சொன்னோம்னா இருக்கக்கூடிய தாவா கெட்டு போயிடும். இப்படி இஸ்லாத்தில் சில மனசில் கிடையாது. மார்க்கத்தை பேசுவதற்கு தகுதி வந்து அதை குறிப்பிட்ட ஒரு துறையை சார்ந்து நம்ம தெரியும், அல்லாஹ் பற்றி தெரியும், அல்லாஹ் பற்றி நம்ம பேசலாம். எல்லாத்துலேயும் தலையிட முடியாது, எல்லாத்தையும் தலையிட நம்ம சொல்லலை. அதுக்காக எதையுமே பேசக்கூடாது நம்ம சொல்லவும் கூடாது. இது மன்ஹஜுக்கு மார்க்கத்துக்கு முரணான ஒன்றாக இருக்கிறது. சரி, அடுத்த கேள்வி நீங்கள் கேளுங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதே இமாம் நீங்கள் சொல்லும் போதே வந்து எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வந்துச்சு. ஒரு மார்க்கத்தை முகம் அறியாத ஒரு தோழர் வந்து ஒருத்தர் சகோதரர் வந்து இந்த மாதிரி தர்காவுக்கு போகிறாங்களே இது சரியா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிந்த, அதாவது இந்த ஏகியா சில்வி போன்ற மக்கள்கிட்ட போய் அவர் அந்த வலையில் மாட்டிக்கொண்ட மக்கள் அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க தர்காவுக்கு போவது சரியா அப்படின்னும் போது அல்லாஹ்வுடைய தூதரே பல ஹதீஸ்கள் இருக்குது, அதுக்கு பல வசனங்கள் அல்லாஹ் இணை வைக்கிறத பற்றி நிறையா குர்ஆன் வசனங்கள் இருக்குது. அதை அவருக்கு சகோதரருக்கு எடுத்து கூறியிருக்கலாம், நம்மள்கிட்ட வந்தாலும் அது பாமர கூறியிருப்போம். ஆனால் அந்த மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து அப்படியா இதை வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல இமாம்கள்கிட்ட போய் கேட்டுக்கங்க, இது சம்மந்தமாக இமாம்கள்கிட்ட கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்லி அதை கூட, அதாவது சத்தியத்தை சொல்ல வேண்டிய அந்த விஷயத்தை கூட இந்த மாதிரி சொன்னதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப மன வேதனையாக இருக்குது. அதுபோக இமாம் அடுத்து நமக்கு என்னாண்டா, இப்போ ஒரு சில நாட்களில் வந்து ரமலான் வரக்கூடிய இருக்குது. இதில் வந்து கடைசி பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இஹ்திகாஃப் இருப்பாங்க. அதை வந்து 3 பள்ளிகள் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஏகியா சில்மியை போன்ற அவர்களும் அவர்கள் சார்ந்த மக்களும் அதில் தான் இருக்கணும். மஸ்ஜிதுல் நவமி, மஸ்ஜிதுல் காஃபா, இது அக்ஸாவிலேயும் அந்த 3 பள்ளியில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய கருத்து என்ன இமாம்? சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சகோதரர் கேட்டிருக்கிறாங்க, இந்த யஹ்யா சில்மின்னு சொல்லக்கூடிய நபர் வந்து அவர் தன்னிச்சையாக பல ஃபத்வாக்கள் கொடுத்துருக்கிறார். சில விஷயங்களை சொன்னோம்னா வந்து அவரை இப்போ புறம் பேசுகிற மாதிரி வந்துடும். அது நமக்கு நோக்கம் கிடையாது. தன்னிச்சையான ஃபத்வாக்கள் அந்த இலங்கை மக்கள்கிட்ட நீங்கள் உலமாக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அவரை பற்றி. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் வந்து வெளிப்படையாக அவர் விஷயத்தை 4 விஷயத்தை சொல்லி அவரை பற்றி நல்ல விதமாக சொன்னோன்னே நம்பிக்கொள்கிறாங்க. நம்ம வந்து அவங்கள மட்டப்படுத்தின நோக்கம் நமக்கு கிடையாது. நோக்கம் என்னன்னு சொன்னோம்னா மன்ஹஜ் ஸலஃப்ங்கிறது காலங்காலமாக பின்பற்றப்பட்டது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சத்தியத்தில் எப்பயுமே ஒரு கூட்டம் இருக்குன்னு சொன்னாங்க. சத்தியத்தில் உள்ள கூட்டம் எப்பயுமே இருந்து கொண்டே இருக்கும். இது வரைக்கும் ஒரே மாதிரியாக எல்லா பள்ளிவாசலையும் இத்திகாஃப் என்பது இருக்கப்பட்டு தான் வந்திருக்குது. புதுசாக இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் 3 பள்ளியை தவிர இத்திகாஃப் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இப்போ காட்டக்கூடிய ஆதாரம் என்னன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் வலயாத்திகாஃப இல்லாமின் மஸ்ஜிது சாலிஸ், அதாவது 3 பள்ளியை தவிர ஏத்திகாஃப் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. மஸ்ஜிதுல் ஹரம், அதே மஸ்ஜிதுல் நபவி, மஸ்ஜிதுல் அக்ஸாங்கிற பள்ளி, இதை தவிர எங்கே ஏத்திகாஃப் இருக்காதீங்கன்னு சொன்னாங்கன்னு ஹதீஸை மேலோட்டமாக அந்த வாசகத்தை வைத்துக்கொண்டு அவங்க வாதம் செய்கிறாங்க. இப்போ யஹ்யா சில்மி சொல்லக்கூடிய நபர் வந்து அதை சொல்கிறார். அவர்கிட்ட வேறு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது, கிடையாது. அப்போ முன் சென்ற இமாம்கள் என்ன சொன்னாங்க, இது சம்மந்தமாக முன் சென்ற அறிஞருடைய கருத்து என்ன, இந்த கருத்தை யார் சொன்னால் அப்படின்லாம் பார்க்காம மன்ஹஜ் ஸலஃப்னு சொல்லி கொண்டு மன்ஹஜ் ஸலஃபுக்கு எதிராக செயல்படுறாங்க. நம்ம அந்த சகோதரத்தை ஒருத்தர் நம்ம கேட்டோம், அதாவது ஹதீஸ் வந்து இருக்கட்டும், இந்த கருத்தை அதாவது 3 பள்ளியில் மட்டும்தான் இத்திகாஃப் இருக்கணும், வேறு பள்ளி இத்திகாஃப் இருக்கக்கூடாதுங்கிற கருத்தை வந்து முன் சென்ற இமாம்கள் யாராவது சொன்னாங்களான்னு கேட்டோம். அதுக்கு அந்த சகோதரர் சொல்கிறாரு, அந்த யஹ்யா சில்மியோடைய ஆதரவாளர் சொல்கிறாரு, அதெல்லாம் பார்க்காதீங்க, ஹதீஸ் இருக்கா இல்லையா, ஹதீஸை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எப்படி வந்து பிஜே ஆட்கள் வந்து மேலோட்டமாக ஹதீஸை வந்து பிஜே சொன்னதை வைத்துக்கொண்டு ஹதீஸ் சொல்லுதுன்னு சொல்லி தவறாக ஹதீஸ் சொல்லாத கருத்தை ஹதீஸ் சொல்வதாக நினைத்து கொண்டு சொல்லுவாங்களோ, ஹதீஸை பாருங்கள் இமாம்கள்லாம் பார்க்காதீங்கன்னு சொல்லுவாங்களோ, அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா இவங்களும் மாறிட்டாங்க. ஆனால் வெளியே கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நான் மன்ஹஜ் ஸலஃப்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மன்ஹஜ் ஸலஃப்னா என்ன, முன் சென்ற அறிஞர் சொல்லியிருக்கணும், நடைமுறையில் பின்பற்றப்பட்டிருக்கணும். நடைமுறையில் மார்க்கமாக பின்பற்றப்படாதது எப்படி புதுசாக மார்க்கமாகும், இந்த அடிப்படை நம்ம புரியணும். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 பள்ளியை தவிர மற்ற பள்ளியத்தை இருக்கக்கூடாதுன்னு அசலாம் அந்த நோக்கத்தை அசலாம் சொல்லலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நோக்கம் என்னன்னு சொன்னோம்னா, அதாவது நன்மையை நாடி, அறிஞர் பெருமக்கள் விளக்கம் தரும்பொழுது சொல்கிறாங்க, நன்மையை நாடி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அதிக நன்மையை நாடி அந்த 3 பள்ளியை தவிர மற்ற பள்ளிக்கு இத்திகாஃப் இருக்கக்கூடாது அப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏன்னா மற்ற பள்ளியை காட்டிலும் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிது நபவிக்கு அதிக நன்மை உண்டு. அப்போ அந்த அடிப்படை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களே தவிர நீங்கள் வந்து இத்திகாஃப் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. இது நம்ம விளங்குவதற்கு நம்ம வசனத்தை பார்க்கலாம். பல அறிஞர் பெருமக்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான்,
நீங்கள் பள்ளிகளில் ஏத்திகாஃப் இருக்கும் பொழுது உங்களுடைய மனைவியோரோடு நீங்கள் உடலுறவு வைக்காதீங்க, நல்லா குர்ஆனில் சொல்கிறான். அங்கே சொல்லும் பொழுது ஃபில் மசாஜித் தான் அதான் சொல்கிறான். பொதுவாக எல்லா பன்மையாக தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித்தர்றான். அப்போ பள்ளிகளில் நீங்கள் ஏத்திகாஃப் இருக்கும் பொழுது மனைவியரோடு உடலுறவு கொள்ளாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது அங்கே பன்மையாக தான் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் பொதுவாக எல்லா பள்ளி ஏத்திகாஃப் இருக்கலாம் என்கிற அனுமதி அல்லாஹ் வழங்கிட்டான் அப்படிங்கிற கருத்தை சொல்கிறான். இன்னும் சொல்ல போனால் அனி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, தெளிவாக சொல்கிறாங்க, வலா யாத்திகாஃபு இல்லா ஃபி மஸ்ஜிதின் ஜாமிஅத்தின், அதாவது ஜமாஅத்தின், அதாவது ஜமாத் நடக்கக்கூடிய பள்ளியில் தான் என்ன செய்யணும், ஏத்திகாஃப் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து இல்லா ஃபி மஸ்ஜிதின் ஜாமிஇன், இந்த செய்தி வந்து அபுதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஒரு பெரிய பள்ளியாக இருக்கணும், ஜும்மா நடக்கக்கூடிய பள்ளியாக இருக்கணும், அங்கே ஏத்திகாஃப் இருக்கணும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. இப்போ இந்த கருத்து ரசூலுல்லாஹ் காலத்தில் சொல்லப்பட்ட அடிப்படையில் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. அப்போ அவங்க சுயமாக சொல்லலை. அப்போ இப்போ ஏத்திகாஃப் என்பது 3 பள்ளியை தவிர இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம்னா அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து என்ன சொல்லியிருக்க மாட்டாங்க, இந்த செய்தியை சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, ஜும்மா நடக்கக்கூடிய பள்ளி ஏத்திகாஃப் இருக்கலாம்னு தெளிவாக சொல்கிறாங்க. அது மாத்திரமல்ல, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இமாம் தஹாவி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, வலம் எஸல் அமலுல் முஸ்லிமீன அல் இஅ்திகாஃபி ஃபி மசாஜிதி புல்தானிஹிம், அதாவது எல்லா காலத்திலையும் முஸ்லீம்கள் வந்து தங்களுடைய நாட்டில் உள்ள எல்லா பள்ளிவாசல்லையும் ஏத்திகாஃப் இருந்து வந்திருக்கிறாங்க. இது காலகாலமாக இருந்தது அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. முஷ்கில் ஆசார் கித்தாபில் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ எல்லா காலத்திலையும் அந்த ஹதீஸை எப்படி எடுத்துக்கொண்டாங்க, நன்மை நாடித்தான் 3 பள்ளியில் அதிக நன்மையை நாடி 3 பள்ளியை தவிர வேற பள்ளி ஏத்திகாஃப் இருக்கக்கூடாதுங்கிற கருத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே தவிர ஏத்திகாஃப் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. இப்படிதான் உங்களுக்கு இன்னும் ஹதீஸை நீங்கள் பாருங்களேன், ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்கிறாங்க, வலா துஷத்து ரிஹாலு இல்லா இலா சலாசத்தி மசாஜித். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அதாவது இதே போல தான் இன்னொரு ஹதீஸ் வருது, அது வந்து புகாரில் ஹதீஸ் வருது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க 3 பள்ளியை தவிர நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா பிரயாணம் மேற்கொள்ளக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 பள்ளியை தவிர பிரயாணம் மேற்கொள்ளக்கூடாதுன்னு சொன்னோம்னா இது மேலோட்டமாக தான் வருது. அப்போ நீங்கள் எந்த பள்ளிக்கும் பிரயாணம் மேற்கொண்டு போக மாட்டீங்களா? அப்போ இது எப்படி நம்ம விளங்குறது? 3 பள்ளியை தவிர பிரயாணம் மேற்கொள்ளக்கூடாதுன்னு சொன்னோம்னா அப்போ ஒரு பள்ளியில் வந்து பக்கத்து ஊர் பள்ளி இருக்குது, நம்ம ஏத்திகாஃப் இருக்க போகிறோம், அல்லது பக்கத்து ஊர் பள்ளியில் வந்து ஒரு புரோகிராம் நடக்குது, மார்க்க நிகழ்ச்சி நடக்குது, அங்கே நம்ம பிரயாணம் பண்ணி போகிறோம்னா இந்த ஹதீஸை வைத்து கொண்டு நீங்கள் என்ன சொல்லணும், ரசூலுல்லாஹ் வந்து 3 பள்ளியை தவிர பிரயாணம் மேற்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அப்போ நீங்கள் எந்த பள்ளிக்கு பிரயாணம் மேற்கொண்டு போகாதீங்கன்னு தடுப்பீங்களா? அங்கே என்ன சொல்லுவீங்க, அதிக நன்மையை நாடி ரசூலுல்லாஹ் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போ அதிக நன்மையை நாடிங்கிற வார்த்தையை விளக்கத்தை தான் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க இங்கே சொல்ல வர்றாங்களே தவிர வேற வந்து இப்போ பள்ளியிலே 3 பள்ளியை தவிர எங்கேயும் ஏத்திகாஃப் இருக்கவே கூடாதுங்கிற கருத்து ரசூலுல்லாஹ் சொல்ல வரல. அப்படி சொன்னோம்னா இந்த நாம சொன்ன ஹதீஸில் வந்து ரசூலுல்லாஹ் வந்து 3 பள்ளியை தவிர பிரயாணம் மேற்கொள்ளக்கூடாதுன்னு சொன்ன செய்தியை நேரடியாக எடுத்துக்கொண்டு நம்ம எந்த பள்ளிக்கு பிரயாணம் மேற்கொண்டு போகவே கூடாது. அப்படி போகிறதும் இந்த நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கு முரணாக அமைந்து விடும். அப்போ மற்ற ஹதீஸை வைத்து பார்க்கும் பொழுது, சஹாபாக்குடைய விளக்கங்களை வைத்து பார்க்கும் பொழுது, இமாம்களுடைய நடைமுறை வைத்து பார்க்கும் பொழுது 3 பள்ளியை தவிர மற்ற பள்ளிகள் ஏத்திகாஃப் விற்கப்பட்டிருக்கிறது. எல்லா காலங்காலமாக எல்லாரும் அப்படித்தான் ஏத்திகாஃப் இருந்து கொண்டு வராங்க. அப்போ இந்த கருத்தை அவர் சொல்கிறாருன்னு சொன்னோம்னா இந்த கருத்து யார் சொன்னாமுன்னு சென்ற அறிஞர்கள், அதான் மனு சலஃபு. அப்போ மனு சலஃபுங்கிற பேரில் வந்து கொண்டு தனிப்பட்ட இந்த யஹ்யா ஸல்மியுடைய அந்த ஃபத்வா எடுத்துக்கொள்வது மன்ஹஜ் சலஃபுக்கு எதிரானது, இஸ்லாத்துக்கு எதிரானது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். மாஷா அல்லாஹ். அப்போ நீங்கள் சொல்வதை பார்த்தா இவங்க மன்ஹஜ் சலஃபுக்கு எதிராகத்தான் இவங்க வந்து இது வரைக்கும் நடைமுறைப்படுத்திட்டு வராங்க. என்ன மேம் அப்படி தானே? அடுத்தபடியாக மேம் வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வொரு வருடமும் இத்தனை ஆண்டு காலமாக குர்பானி கொடுப்பதை வந்து ஒரு பள்ளியோ அல்லது ஒரு ஜமாத்தோ சேர்ந்து கூட்டு குர்பானி என்று ஒன்று ஏற்பாடு செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலிருந்தே கூட்டு குர்பானி என்று ஒன்று ஏற்பாடு செய்து 7 நபர்கள், அதாவது வந்து மாட்டுக்கு ஒரு 7 நபர்களை சேர்த்து கூட்டு குர்பானி கொடுக்கும் வழக்கம் இருக்கிறது. இது வந்து கூட்டு குர்பானி கொடுக்கக்கூடாது என்பது அந்த யஹ்யா ஸல்மியுடைய கருத்தாக இருக்குது. அதையும் இந்த மக்கள் ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறார்களே, இதோட நிலை என்ன மேம்? பிஸ்மில்லா ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் பாத். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா யஹ்யா ஸல்மி சொல்லக்கூடிய இந்த நபர் வந்துட்டு புதுசாக ஃபத்வாக்களை சொல்கிறாரு. இது வரைக்கும் காலகாலமாக பின்பற்ற நடைமுறைக்கு மாற்றமாக சொல்கிறாரு. இது சொல்லி போட்டு நாங்கள் மன்ஹஜ் சலஃப்னு சொல்லிக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அதில் ஒன்று தான் சகோதரர் கேட்டாங்க, கூட்டு குர்பானி என்பது உலுஹியாவில் வந்து அதாவது ஹதியில் மட்டும்தான் கூடும், அதாவது ஹஜ்ஜுக்கு போனால் அங்கே தான் கூட்டு குர்பானிலாம் கொடுத்தாங்க, மற்றதில் கூட்டு குர்பானி கூடாது அப்படின்னு அவங்க விளங்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஹஜ்ஜுக்கு போன சமயத்தில்
மாட்டில் ஒட்டகத்தில் பங்கு சேர்ந்து சஹாபாக்கள் குர்பானி கொடுத்ததாக செய்தி வருது. அப்போ ஹஜ்ஜில் கொடுக்கக்கூடிய அந்த ஹதின்னு சொல்லக்கூடிய அதில் மட்டும்தான் கூட்டு குர்பானி உண்டு, மற்றதில் கூட்டு குர்பானி கிடையாது அப்படின்னு இவங்க வாதம் வைக்கிறாங்க. இந்த வாதத்தை தான் சரின்னு அவங்க காட்டுறாங்க. அதுக்கு மாற்றமாக போகக்கூடிய அனைவரையும் வழிகேடாக பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்படி ஒரு செய்தியை வந்து முன் சென்ற அறிஞர் சொன்னதை நம்ம பார்க்கவே முடியல. யாராவது ஒரு அறிஞர் ரேராக சொல்லியிருக்கிறான், அது வந்து இங்கே விஷயமா இருக்காது. தனிப்பட்ட இமாமும் தனிப்பட்ட யாராவது சொன்னதை எடுத்துக்கொண்டு பின்பற்றும் மண்ணு சலஃப் கிடையாது. காலகாலமாக அறிஞர் பெருமக்கள் ஒன்றுபட்டு சொன்ன கருத்து தான் மண்ணு சலஃபாக இருக்குது. அப்படின்னு சொன்னோம்னா இப்போ பீஜ்ங்கிற ஒரு நபர் இருக்கிறார், அவர் சொன்னார் அதாவது உதுகையாங்கிறது கூட்டு குர்பானிங்கிறது பெருநாளைக்கு தான் கொடுக்கணும், அதுக்கு பிறகு நாளில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அவருக்கு அதை ஆதரவு வைக்கிறாரு. அதுக்கு ஹதீஸ்லாம் பலகீனமாக இருக்குது, நீங்கள் பெருநாளைக்கு பிறகு கொடுக்கறதுக்கு ஹதீஸே கிடையாதுங்கிறார். அதே போல் சொல்லிப்பட்டு சொல்கிறாரு. இப்னு சிரீன் ரஹிமஹுல்லாஹ் வந்து இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாருங்கிற அவர் ஆதாரம் காட்டுறாரு. அப்போ நீங்கள் அதை எடுத்துக்கொள்வீங்களா? குர்பானிங்கிறது பெருநாளைக்கு மட்டும்தான் கொடுக்கணும், அதுக்கு பிறகு கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது. அப்போ நம்ம வந்து ஹதீஸை நம்ம பார்க்கும்பொழுது, துணை சான்றுகளை பார்க்கும்பொழுது, நடைமுறையை பார்க்கும்பொழுது சலஃபுகள் முன் சென்ற அறிஞர்கள் கூட்டு குர்பானி கொடுத்து வந்துருக்கிறாங்க. அது கூடாதுன்னு யாருமே சொல்லலை. அப்போ வந்து இதை பாருங்களேன், ஒரு ஹதீஸ் தெளிவாக கூட இருக்குது. ஹதீஸ் வந்து இதில் தெளிவாகவே இருக்குது. ஒரு ஹதீஸ் வருது, திரும்ப ஹதீஸ் வருது. அபு அய்யூப் அன்சார் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அதாவது கைஃப கானத்து சஹாபி லுஹாயா அலா அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் வந்து அவங்கள்ட்ட கேட்கப்படுது, சஹாபாக்குடைய உலுகை எப்படி இருந்ததுன்னு கேட்கப்படுது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, கான ரஜுலு யுலஹி பிஷாத்தின் அன்ஹு வ நாஹலி பைத்திஹி. அவங்க சொல்கிறாங்க பாருங்க, எங்களில் ஒரு நபர் வந்து ரசூலுடைய காலத்தில் அவர் சார்பாக அவருடைய குடும்பத்தினர் சார்பாகவும் ஒரு ஆடை கொடுப்பாருன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து குடும்பத்தினர் எல்லாரும் சேர்ந்து தான் அந்த ஆடை கொடுத்துருக்குறாங்க. அப்போ அனைவரும் அப்போ இமாம்கள் பெருமக்கள் சொல்லும் பொழுது ஒரு குடும்பத்தில் 100 பேர் இருந்தாலும் அவங்க 100 பேரையும் தொட்டு அந்த ஒரு ஆடு கொடுப்பது போதுமாக்கி கொள்ளப்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இப்படிலாம் ஆதாரங்கள் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா தெளிவாகவே ஆட்டில் வந்து கூட்டு குர்பானி கிடையாது. நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா வந்து ஒரு குடும்பத்தில் 100 பேர் இருந்தாலும் கூட அந்த 100 பேருக்கு சார்பாக ஒரு ஆடு போதும்னா இங்கே கூட்டுங்கிறது இருக்குங்கிறது தான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுது. முதலாவது. ரெண்டாவது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தனித்து சொன்ன ஹதீஸும் உண்டு. அதாவது அபூதாவுத் ஹதீஸ் வருது, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல் பக்கரத்து அன் சபஅத்தின் வல் ஜசூரு அல் பியரு அல் பஈரு அன் சபஅத்தின். அதாவது வந்து மாடு வந்து அதில் வந்து 7 நபரை கொண்டு அது வந்து கூட்டு சேர்ந்து கொடுக்கப்படும் சொல்கிறாங்க. ஒட்டகம் அதே போல் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பொதுவாக தான் சொன்னாங்க. இங்கே வந்து ஹஜ்ஜில் மட்டும்தான் இந்த கூட்டு குர்பானி என்று சொல்வதற்கு நேரடியாக ஹதீஸில் எதுவுமே கிடையாது. அப்போ பொதுவாக ரசூலுல்லாஹ் அப்படி சொன்ன ஆதாரமும் உண்டு. அப்போ இதை வச்சு அறிஞர் பெருமக்கள் காலங்காலமாக ஹஜ் அல்லாத மற்ற குர்பானி பொதுவான நம்ம கொடுக்கக்கூடிய குர்பானிலையும் கூட்டு சேர்ந்து தான் வந்திருக்கிறாங்க. இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க, இந்த ஹதீஸை பதிவு பண்ணிவிட்டு அவங்க சொல்கிறாங்க, ஃபி அஹாதில் அஹாதீஸு தலாலத்துன் லி ஜவாஸில் இஷ்திராக்கு ஃபில் ஹதி வ அஜ்மஉ அலா அன்ன ஷாத் லா யஜூஸு இஷ்திராக்கு ஃபீஹா. அதாவது அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், அதாவது இதில் இந்த ஹதீஸ்கள் அனைத்துமே வந்து குர்பானியில் கூட்டு சேர்வதற்கு போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இமாம் அபு ஹனீஃபா போன்ற எல்லா அறிஞர் பெருமக்களும் சொல்கிறாங்க, ஒரு மனிதரை தொட்டும் அவருடைய குடும்பத்தை தொட்டும் வந்து கூட்டு குர்பானி வந்து கூடுன்னு சொல்கிறாங்க. இப்படி நிறைய நம்ம செய்தி நம்ம பார்க்குறோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லஜ்னா தாயிமான்னு சொல்லக்கூடிய அரபுல உலமாக்கூடிய ஃபத்வா கமிட்டியில் வந்து ஒரு கேள்வி கேட்கப்படுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, தஜ்ஸியு அல் பதனத்து அல் பக்கரத்து அன் சபஅத்தின், 7 நபர்களை கொண்டு ஆட்டிலையும் மாட்டிலையும் ஒட்டகத்துலையும் கொடுக்கணும், அது கூடுன்னு சொல்கிறாங்க. புரியுதா? அதே போல் வந்து சவாவுன் கானு மின் அஹ்லி பைத்தின் வாஹிதின் அவ் மின் பைத்தின் மின் புயூத்தின் முத்தஃபர்ரிகீன. அதாவது ஒரு குடும்பத்தை சார்ந்த மக்களாக இருந்தாலும் சரி, பல குடும்பங்கள் சேர்ந்தும் சரி, எல்லாரும் கூட்டு சேர்ந்து கொடுப்பதற்கு கூடுன்னு சொல்கிறாங்க. இதுதான் லஜ்னா தாயிமா அரபுல் உலமாக்கூடிய ஃபத்வாவில் சொல்லப்பட்ட விஷயமா இருக்குது. அதே போல் இப்னு உஸைமின் ரஹிமஹுல்லாஹ் அவங்களும் சொல்கிறாங்க, அஹ்காமல் உதுஹியான்னு சொல்லக்கூடிய கிதாபில் அவங்க சொல்கிறாங்க, வ தஜ்ஸியுல் வாஹிதத்து மினல் கனமி அன் ஷக்ஸின், ஆட்டுக்கு ஒரு ஆள் தான் கொடுக்கணும், அதில் கூட்டு கிடையாது. அதே போல் வைஜ்ஸியு சபுல் பஈரி அவள் பக்கரத்தி, அதே போல் சொல்கிறாங்க வந்து மாட்டிலையும் ஒட்டகத்திலையும் 7 நபருக்கு சேர்ந்து கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. அப்போ இப்படித்தான் அறிஞர் மக்கள் எல்லாருமே காலங்காலமாக கூட்டு குர்பானி என்பது எல்லாத்துலேயும் உண்டு, ஹஜ்லையும் உண்டு, ஹஜ் அல்லாத காலத்துலேயும் உண்டு, எல்லாத்தையும் என்ன சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் புதுசாக சொல்கிறாங்க. ஆனால் அவங்க மன்ஹஜ் சலஃப்னு சொல்லிக்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது.
மனு சலஃபனா என்ன, முன் சென்ற அறிஞர் மக்கள் எப்படி பின்பற்றினாங்க, அதை பார்த்து பின்பற்றுவதான் குர்ஆன் சுன்னா விளங்குவதான் வந்து சலஃபு. நாம விளங்குவது வந்து சலஃபு கிடையாது. இப்போ நீங்கள் பிஜேயை பாருங்கள், பிஜேங்கிறது வந்து குர்ஆன் சுன்னாட பேரில் தான் சுய விளக்கத்தை தனக்கு எது புரியுதோ அதைத்தான் சொல்லுவார், அதை தான் சரின்னு சத்தியன்னு வாதிடுவார், அதுக்கு மாற்றமாக எல்லாத்தையும் வழிகேடுன்னு சொல்லுவார். அதே மாதிரி தான் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தனி மதுஹபை உருவாக்குறாங்க. தனி மதுஹபுக்கும் பிஜே போன்ற தனி மதுஹபை உருவாக்குறாங்க, தனிப்பட்டு பின்பற்றக்கூடிய மக்களை உருவாக்குறாங்க. இப்போ பொதுவாக வந்து எல்லாரும் சொல்கிற கருத்தை வந்து சொல்லிட்டோம்னா அது நம்மளை எடுத்துக்கொள்கிற மாதிரி வராது. நம்ம புதுசாக சொல்லணும், புதுசாக சொன்னால் தான் நம்மளை மக்கள் ஃபாலோ பண்ணுறது மாதிரி வரும் என்பதை போல் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் விளங்கி கொண்டு இப்படிப்பட்ட சுய ஃபத்வாக்களை கொடுக்குறாங்க. இதுக்கு எந்த ஒரு மார்க்கத்திலேயோ மனு சலஃபிலே எந்த ஒரு ஆதாரம் கிடையாது என்பதை புரிந்து கொள்ளணும். அப்போ அன்பார்ந்தவர்களை இப்படியாக சில விஷயங்களை செய்கிறாங்க. இன்னும் சொல்ல போனோம்னு சொன்னோம்னா இன்னொரு விஷயம், இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஜும்மாவுடைய தொழுகையை வந்து மிக விரைவாக தொழுவாங்க. 7 மணிக்கு 6 மணிக்கு இப்படிலாம் தொழுகிறாங்க. இது ரொம்ப ரொம்ப பலகீனமான ஒரு கருத்தாக இருக்குது. இந்த கருத்தை அறிஞர் பெருமக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த கருத்தை வந்து கூடாது என்பதை பல அறிஞர் பெருமக்கள் மறுத்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து ஒரு ஹதீஸ் ஆதாரமாக காட்டுவாங்க. அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது நாங்கள் வந்து என்ன செய்ய மாட்டோம், மா குன்னா நகீலு வலா நதகத்தா இல்லா பாதல் ஜுமாத்தி ஃபி அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து நாங்கள் வந்து காலை உணவையும் கைலுல்லான்னு சொல்லக்கூடிய தூக்கம், லுஹருக்கு முந்தி தூங்குவாங்க. இந்த தூக்கத்தையும் வந்து நாங்கள் வந்து ரசூலுல்லாஹ் காலத்தில் ஜும்மாக்கு பிறகு தான் நாங்கள் தூங்குவோம், ஜும்மாக்கு பிறகு தான் நாங்கள் காலை உணவை சாப்பிடுவோம்னு வந்து அவங்க சொல்கிறாங்க சஹாபாக்கள். இந்த செய்தியை வைத்துக்கொண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ காலை உணவை வந்து ஜும்மாக்கு பிறகு தான் சாப்பிடுவாங்கன்னு சொன்னால், காலையில் தூங்கக்கூடிய தூக்கத்தை வந்து ஜும்மாக்கு பிறகு தான் தூங்குவாங்கன்னு சொன்னால், அப்போ ஜும்மாவை சீக்கிரம் தொழுகலாம் அப்படின்னு கருத்தை அவங்க எடுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜும்மாவை வந்து மிக விரைவுபடுத்துவதற்கான ஆதாரம் கிடையாது. அறிஞர் பெருமக்கள் அனுமதி கொடுத்தாங்க. எப்படி அனுமதி கொடுத்தாங்கன்னு சொன்னால், அதாவது ஹுத்துபாவை வந்து நம்ம என்ன செய்யலாம், அந்த சூரியன் உச்சி சாயத்துக்கு முன்னால் நம்ம அமைத்துக்கொள்ளலாம், தொழுகையை வந்து முடியும் பொழுது உச்சி சாஞ்சிருக்கணும் அப்படிங்கிற கருத்தை சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் நம்ம எடுத்துக்கொண்டோம்னா இந்த ஹதீஸை பின்பற்றது மாதிரி வந்துடும், அது முரண்பாடு இல்லாமல் போயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் பாருங்கள், இந்த ஹதீஸை வந்து நம்ம எப்படி விளங்கணும்னு சொன்னோம்னா, சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, குன்னானு பக்கீரு பில் ஜுமாத்தி வ நகீலு பஅதல் ஜுமாத்தி, அதாவது நாங்கள் வந்து ஜும்மா விரைவுபடுத்துவோம்னு சொல்கிறாங்க. விரைவுபடுத்துவோம் என்ன சொன்னோம்னா, ஜும்மா வந்து ஆரம்ப நேரத்தில் நாங்கள் தொழுவோம், ஆரம்ப நேரத்தை தொழுதுட்டு அதுக்கு பிறகு தான் என்ன செய்வோம், நாங்கள் வந்து சாப்பிடுவோம், நாங்கள் வந்து பகல் தூங்குவோம்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி விளங்கணும்னு சொன்னோம்னா, ஜும்மா வந்த உடனே அங்கே தொழுதுருவாங்க, தாமதப்படுத்த மாட்டாங்க, அதுக்கு பிறகு தான் காலை உணவை சாப்பிடுவாங்க அப்படின்னு அர்த்தம். காலை உணவை தான் தள்ளி போடுவாங்கன்னு விளங்கணுமே தவிர காலை ஜும்மாவை வந்து முற்படுத்துவாங்கன்னு விளங்கக்கூடாது. காலை உணவை தள்ளி போட்டு ஜும்மா வந்து சீக்கிரம் தொழுதுட்டு ஜும்மாவுடைய ஆரம்ப நேரத்தில் தொழுதுட்டு அதுக்கு பிறகு சாப்பிட்டாங்க, அப்படித்தான் நம்ம விளங்கணும். அப்படி விளங்குவதற்கு மாற்றமாக என்ன செய்கிறாங்க, இவங்க ஜும்மா வந்து 7 மணிக்கு தொழுகிறாங்க, 6 மணிக்கு தொழுகிறாங்க, இப்படி ஹதீஸில் சொல்லப்படல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வளமையாக என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னோம்னா, சூரிய உச்சி சாய்ந்த பின்பு தான் ஜும்மாவை தொழுதுருக்கிறாங்க. தெளிவாக ஹதீஸ் வந்துருக்குது பாருங்கள், முஸ்லீம் ஹதீஸ் வருது, இன்னும் நிறைய கிதாபில் ஹதீஸ் வருது, தெளிவாக இருக்குது. கான யுஸல்லி, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னோம்னா, அவங்க வந்து ஜும்மாவை நாங்கள் தொழுவோம், குன்னா நுஜம்மிஉ மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்களோடு நாங்கள் ஜும்மாவை தொழுவோம், தொழுது விட்டு இதா ஜாலத் ஷம்ஸ், சூரியன் உச்சி சார்ந்த பிறகு தான் தொழுவோன்னு தெளிவாக சொல்கிறாங்க. சும்மா நர்ஜியோ, பிறகு நாங்கள் திரும்புவோம், நத்தபிஉ அல்ஃபை, நிழலை நாங்கள் பின்பற்றுவோம்னு சொல்கிறாங்க. அப்போ உச்சி சார்ந்த பிறகு தான் நிழலை என்ன செய்ய முடியும், நம்ம வந்து நமக்கு முன்னால் நிழல் வந்து வரும், அதை பின்பற்றி போகிற மாதிரி வரும். அப்போ வந்து உச்சி சார்ந்த பிறகு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா தொழுததாக தெளிவாக செய்தி இருக்குது. அதே நிறைய செய்தி நம்ம பார்க்க முடியுது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து வளமையாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னோம்னா, ஜும்மாவை வந்து உச்சி சார்ந்த பிறகு தான் தொழுதுருக்குறாங்க. ஏன்னா லுஹருக்கு பகரமாக ஜும்மா நம்ம தொழுகிறோம். அப்போ லுஹுடைய நேரத்தில் நம்ம எடுப்பது தான் அது பொருத்தமானதாக இருக்குது. இதைத்தான் அறிஞர் பெருமக்கள் சொல்கிறாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லஜ்னா தாயிமான்னு சொல்லக்கூடிய அறிஞர் பெருமக்களுடைய அந்த அரபுல அறிஞர் பெருமக்களுடைய அந்த ஃபத்வா கமிட்டியில் கேட்கப்பட்ட பொழுது அவங்க சொல்கிறாங்க, அதாவது அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், அதாவது தஜூசு சலாத்துல் ஜுமாத்தி கபல ஜவால் ஷம்ஸ், அதாவது சூரியன் உச்சி சாய்வதற்கு முன்னால் தொழுவதற்கு அனுமதி இருக்குது. ஆனால் வலாக்கின்னல் அஃலல் பாத ஜவால், அந்த உச்சி சாய்ந்த பிறகு தொழுவதான் மிக மிக சிறந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வளமையை அப்படித்தான் தொழுது வந்தாங்க. இதுதான் வந்து ஹுருஜு மினல் ஹிலாஃபில் உலமா, அறிஞர் பெருமக்களுடைய அந்த கருத்து வேறுபாடை விட்டு வெளியே வருவதற்கு நமக்கு ஏற்றமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து
لأن أكثر العلماء يقولون لا بد أن تكون صلاة الجمعة بعد الزوال. அதிகமான அறிஞர்கள் மக்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு சொன்னா சூரியன் உச்சி சாய்ந்த பிறகு தான் நீங்க ஜும்மா தொழுகணும்னு சொல்றாங்க. வஹாதா ஹுவல் கவுல் அக்ஸரின். இமாம் இப்னு அப்பாஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, இதுதான் அதிகமான அறிஞர் பெருமக்களுடைய கருத்தா இருக்குன்னு சொல்றாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்கிறாங்க, ஏன்னு சொன்னால் நம்ம வந்து இப்படி விரைவுபடுத்துவது வந்து மக்களுக்கு வந்து ஜும்மாவுக்கு சேருவதை வந்து மிக சிரமமாயிரும். சீக்கிரம் நம்ம 6 மணிக்கு 7 மணிக்கு ஜும்மா தொழுதுன்னு சொன்னோம்னா மக்கள் வந்து சேருவதற்கு சிரமமாயிடும். ஜும்மாங்கிறது எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் ஒன்று கூடி எல்லாரும் ஒரே நேரத்தில் தொழுவது தான் ஜும்மா. அப்போ இப்படியான நடைமுறை என்பது நடைமுறைக்கு மாற்றமான ஒன்றாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இதை வந்து எப்படி நம்ம எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னோம்னா அந்த அனுமதி எப்போதாவது எடுத்துக்கொள்ளலாம். ஜும்மா அதாவது உச்சி சாயத்துக்கு முன்னாடி சில தொழுதாங்கன்னு சொன்னால் அது அனுமதி எப்பொழுதாவது எடுத்துக்கொள்ளாமே தவிர நிர்பந்தமான நேரம் இருக்குது. இப்போ லாக்டவுன் வந்தது அந்த சமயமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு நிர்பந்தமான நேரத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளாமே தவிர நடைமுறையில் வளமையாக எடுத்துக்கொள்வதற்கு இதில் வந்து அறிஞர் பெருமக்கள் வந்து அதிகமான அறிஞர் பெருமக்கள் சொன்ன கருத்து என்னன்னு சொன்னால் உச்சி சாய்ந்த பிறகு தான் ஜும்மா நான் நிறைவேற்றணும். அப்போ இதில் என்ன செய்யறான்னு சொன்னோம்னா இவர் தனிச்சையாக செயல்படுறாரு. இப்போ தனிச்சையாக செயல்படுவதற்கு காரணம் என்ன? சிறந்த கருத்தை எடுப்பது சரியா அல்லது ரேரான கருத்து, அதாவது ரொம்ப வந்து ரேரான கருத்து அது யாராவது சொல்லியிருப்பாங்க அல்லது வந்து ரொம்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு எப்பயாவது பின்பற்றியிருப்பாங்க, அதை எடுத்துக்கொண்டு பின்பற்றுவது சரியா? அப்போ ஒரு நபர் வந்து தான் வந்து புதுசாக ஒரு மதஹபை உருவாக்கலை, என்னைய வந்து மக்கள் பின்பற்றணும், தனிச்சையாக நான் வந்து காட்டப்படணும், ஏன் ஃபத்துவாக்கள் வந்து மக்களுக்கு மத்தியில் தன்னிச்சையாக இருக்கணும்னு சொல்லி ஒருத்தவர் விரும்பாத நபராக இருந்தார்னா அவர் வந்து பொதுவான அதிகமான அறிஞர் பெருமக்கள் எடுத்துக்கொண்ட நடைமுறையில் காலங்களாக பின்பற்றக்கூடிய அந்த நடைமுறைக்கு தான் தோல்வாக தான் இருப்பார். யார் வந்து தன்னுடைய ஃபத்துவாக்கள் கருத்துக்கள் வந்து தீர்ப்பு வந்து தன்னிச்சையாக இருக்கணும், தனியாக பின்பற்றணும், இது ஏஹாசிமி சொன்னது, இது இவர் சொன்னது, அவர் சொன்னதுன்னு தனிச்சையாக நம்மளை பேரை சொல்லணும்னு எவர் விரும்புவாங்களோ அவங்க தான் என்ன செய்வாங்க, இப்படி தேவையில்லாமல் ரேரான யாராவது சொன்னதை எடுத்துக்கொண்டு பேசுவாங்க, ஹதீஸை வந்து மிரட்டமாக வழங்கி கொண்டு பேசுவாங்க, புதிய கருத்தை சொல்லுவாங்க. இது ஒரு நோய். பிஜே பாருங்கள், பிஜே வந்து நீங்கள் அப்படி தான் ஆகிட்டார். புதுசாக சொல்கிறார், ஹதீஸை மறுக்கிறாரு, அது ஒரு புதுசாகுது, பிரபலியமாகுது. ஹதீஸ் இல்லாத கருத்தை சொல்கிறாரு, அது புதுசாக சொல்கிறாரு, அது பிரபலியமாகுது. இப்படிங்கிற இது பிரபலியத்தை தேடக்கூடியவர்கள், தன்னை வந்து அறிஞராக வந்து பெரியதாக காட்ட நினைக்கக்கூடியவர்கள் அவங்க தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இப்படிப்பட்ட ஃபத்வா கொடுப்பாங்க. அப்போ இது வந்து இந்த ஃபத்வா என்பது தேவையற்ற ஒரு ஃபத்வாவாக இருக்கிறது. புரிந்து. எனவே சலஃப் மன்ஹஜ்னு சொன்னோம்னா அது வந்து காலங்காலமாக பின்பற்றப்பட்டிருக்குது, அதை தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். இப்படி ரேராக யாராக சொல்லக்கூடிய கருத்தை வந்து செய்ய முடிய மார்க்கமாக எடுக்கக்கூடாது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அல்ஹம்துலில்லாஹ். இது வரைக்கும் இமாம் நீங்கள் ஒவ்வொரு விஷயம் சொல்லும் போதும் நம்மளுடைய பிஜேவை சுட்டி காட்டி இவரை நீங்கள் சுட்டி காட்டுறீங்க. அப்போ உங்களுடைய கருத்து 2 பேருமே ஒரு கிட்டத்தட்ட வழிகேடு அடிப்படையில் தான் நீங்கள் சுட்டி காட்டியிருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இது வரைக்கும் கேட்ட கேள்விகளுக்கு பொறுமையாக குர்ஆன் சுன்னா அடிப்படையில் விளக்கமளித்த மௌலை புகாரி பிரதர்ஸ் அவர்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யட்டுமாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த நேர்காணலில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.